தியாஸ் இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா, புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பது தொடர்பான சேவைகளை குறித்து தான் பார்க்க போறோம். ஏன்னா நீங்க புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க போறீங்களா, அப்போ நான் சொல்ற ரூல்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் புதிய பாஸ்போர்ட் உடனே குயிக்கா வாங்க முடியும். இல்லைன்னா நீங்க பாஸ்போர்ட் ஆபீஸ் போனாலும் ரிட்டர்ன் நீங்க வந்து திரும்பி ரீடோக்கன் போட்டு தான் நீங்க ஸ்லாட் புக் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். அதனால ஃபர்ஸ்டே வந்து நீங்க ப்ராப்பரா போங்க. ஏன்னா நம்ம கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அங்க வந்து நம்ம டக்கு ஓகே ஆகும். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரிஜெக்ட் ஆகாம எப்படி சப்மிட் பண்ணி சக்சஸ் ஆகுறது அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, 2026 பிப்ரவரி மாசத்துல இருந்து புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சோ அது என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. புதிய பாஸ்போர்ட் யாராவது விண்ணப்பிக்கிறதா இருந்தா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போவோம். தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய பாஸ்போர்ட் நீங்க விண்ணப்பிப்பதற்கு பாஸ்போர்ட் சேவா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள தான் போக முடியும். ஸோ அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வெப்சைட்ல மட்டும் தான் நீங்க டேரக்டா போய் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது ஒபிஷியல் வெப்சைட், நம்ம டேரக்டா ஓப்பன் போர்ட்ல போய் அப்ளை பண்ண முடியாது. நிறைய பிரைவேட் சைட்லாம் இருக்கு, நீங்க அதுல போய் நீங்க கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கட்டினீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் சார்ஜ் அதிகமா இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கான சார்ஜ் எவ்வளவுன்னு பார்ப்போம். சார்ஜ் வந்து 1500 ரூபாய். சரிங்களா, இது ஓப்பன் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும். இதே நீங்க ஒரு இ-சேவா சிஎஸ்சி சென்டர்ல போனீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 ரூபா அந்த சிஎஸ்சில வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 1550 ரூபா வந்து சிஎஸ்சி சென்டர்ல போனீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஓப்பன் போர்ட்டல்ல 1500 மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா அந்த சிஎஸ்சிக்கும் நம்ம ஓப்பன் போர்ட்டலுக்கும் இ-சேவைக்கும் நம்ம ஓப்பன் போர்ட்டலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்சியில போய் நீங்க சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு தர மாட்டாங்க. ஏன்னா அதுல ஐடி பாஸ்வேர்டு வராது. ஸோ நீங்க ஓப்பன் போர்ட்டல் அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வரும். ஸோ நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு திருத்தங்கள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க ஐடி பாஸ்வேர்டு கட்டாயம் கேட்பாங்க. ஏன்னா அதை நீங்க அவங்க உங்களுடைய மொபைல்ல குரோம்ல ஓப்பன் பண்ணி காமிச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது ஐடி பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா உடனே ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா சிசி சென்டர்லாம் அவங்க ஐடி பாஸ்வேர்ட் இல்லை, அவங்களே வந்து ஒரு ஐடி தந்துருவாங்க, உங்க மொபைலுக்கு வந்துடும். ஸோ நீங்க அதை வச்சு தான் பார்க்க முடியும். அதுக்கு அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கிளியர் பண்ணி கொடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தாச்சு. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்க டாக்குமெண்ட் கிளியரா இருக்கான்னு பாருங்க. அடுத்து வந்து ஷெடியூல் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்ப்போம். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நேமுக்கு டேட்டா பர்த்துக்கு ஒன்று, அடுத்து வந்து அட்ரஸுக்கு ஒன்று. சரிங்களா, ஸோ நேமுக்கும் டேட்டா பர்த்துக்கும் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆதாரை வச்சோம், அது அட்ரஸுக்கும் ஆதார். ஸோ ஒரு சேமா ஒரே ஆதாரம் மட்டுமே வச்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அதாவது 2024-25ல. ஸோ 26ல வந்து புதிய மாற்றம் இருந்துச்சு. நம்ம ஆதார் வந்து நேமுக்கு டேட்டா பர்த்துக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட் படி தான் நம்ம வைக்க முடியும். சரிங்களா, டேட்டா பர்த்துக்கும் நேமுக்கும் வந்து ப்ரூஃப் வந்து மேண்டேட்டரி வந்து 10th மார்க் ஷீட் மட்டும் தான். ஸோ 10th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி நேம் இருக்குதோ அதே போல தான் மற்ற சர்டிபிகேட் எல்லாம் உங்களுக்கு நேம் இருக்க வேண்டும். எல்லா டாக்குமெண்ட்லயும் நேம் இருக்க வேண்டும். டேட்டா பர்த்தும் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல தான். ஏன்னா நீங்க 10th முடிச்சிருந்தீங்கன்னா மேண்டேட்டரி 10th மார்க் ஷீட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா டாக்குமெண்ட்டும் சேமா எல்லா டாக்குமெண்ட்ல இருக்க வேண்டும். அப்போ நீங்க அதாவது ஒரு நபருடைய பேர் வந்து முன்னாடி இன்சியல் இருக்கு, பின்னாடி பேர் இருக்கு. 10th மார்க் ஷீட்ல வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் எப்படின்னா நேமுக்கு பின்னாடி தான் வந்து அவங்களுடைய இன்சியல் போட்டிருப்பாங்க. 1-2 பேருக்கு தான் நேமுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. 10th மார்க் ஷீட் உள்ளவர்கள் 10th மார்க் ஷீட்டை போல தான் டேட்டா பர்த்தும் நேமும் அப்ளை பண்ண வேண்டும். ஸோ நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை லாஸ்ட் நம்ம பார்ப்போம். 10ஆம் கிளாஸ் முடிக்கல, ஸோ 10 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கீங்க, இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க வந்து 10th மார்க் ஷீட் வைக்க முடியாது. அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் வைக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஸ்கூல்ல படிச்சாலும் அதுக்கான டிசி வைக்க வேண்டும். சரிங்களா, அவங்க வந்து அந்த வயதிற்கான ஆதாரத்தை கட்டாயம் வைக்க வேண்டும். அதாவது அது ஈசிஆர் பாஸ்போர்ட்ல வந்துடும். ஸோ ஈசிஆருக்கும் நான் ஈசிஆருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நம்ம போக முடியும். ஸோ விசாரிச்சு உடனே நம்ம போக முடியாது. நான் ஈசிஆர் வந்து நீங்க விசாரிச்சீங்க எந்த கண்டிங்கன்னா உடனே நீங்க போயிடலாம். அதனால டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க பக்காவா இருக்குதான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணி போங்க. அடுத்து புதிய ரூல்ஸ் வந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா 2026 பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்க வந்து இதற்கு முன்னாடி மேனுவலா கொண்டு போய் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ வந்து டிஜிட்டலா மாத்திட்டாங்க. டிஜிலாக்கர் இருந்தாலே போதும், நீங்க டாக்குமெண்ட்லாம் டிஜிலாக்கர்ல சேவ் பண்ணி நீங்க அதை சப்மிட் பண்ணலாம். ஏன்னா இப்ப மேண்டரி அதான் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அங்க போனாலும் நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல போனாலும் உங்க டிஜிலாக்கர் உங்க டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஓப்பன் பண்ணி காமிச்சாலே ஓகே, வெரிஃபை ஆயிரும். சரிங்களா, ஏன்னா இந்த டிஜிலாக்கரை பொறுத்த வரைக்கும் 2016க்கு அப்புறம் உள்ள டாக்குமெண்ட் மட்டும் தான் உள்ள இருக்கும். 2016-19 உள்ள டாக்குமெண்ட் தான் இருக்கும், அதுக்கு மேல உள்ளதெல்லாம் இருக்காது. ஸோ சில டாக்குமெண்ட்லாம் 2019க்கு அப்புறம் தான் இருக்கும், சில டாக்குமெண்ட்லாம் 2021க்கு அப்புறம் தான் வருது. ஸோ அதனால நமக்கு இப்போ 2015க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் டாக்குமெண்ட் டிஜிலாக்கர் இருக்காது. அப்ப ஏதாவது என்னன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டும் உள்ள இருக்காது. அதே இது 2019க்கு அப்புறம் படிச்சவங்களுக்கு எல்லாம் மேக்சிமம் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடியது என்ன பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பான் கார்டுலாம் வந்து டிஜிலாக்கர்ல காமனா வந்துடும். ஸோ நீங்க சப்மிட் பண்ணக்கூடியது இப்போ அட்ரஸுக்கு நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னா
நீங்க டிஜிலாக்கர் இருக்க ஆதார் காமிச்சாலே போதும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த 2023க்கு அப்புறம் பிறந்த யாவருக்குமே வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வச்சே ஆகணும். ஸோ 2023க்கு மேல பிறந்தவங்களுக்குலாம் இல்லை, இந்த 2003க்கு அப்புறம் 23க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுக்க வேண்டும். ஏன்னா அதாவது சிறு குழந்தைகளாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா பேரண்ட்ஸோடைய டாக்குமெண்ட் கிளியரா இருக்க வேண்டும். அதுவும் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இப்ப எல்லாமே டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் தான் டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரிஜினல் ப்ரூஃப்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து 2023க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தே ஆக வேண்டும். டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா நம்ம வச்சிருக்கோம். அப்ளை பண்ணல, நான் இனிமேல் தான் அப்ளை பண்ண போறேன். அப்ப டாக்குமெண்ட் எனக்கு கிளியரா இருக்கு. ஸோ நான் அடுத்து என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா, நமக்கு என்னைக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன செக் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ என்னைக்கு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சேவா ஆஃபீஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத டேட் அவங்களே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு 5 டேட் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ உங்க சர்வீஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கிறது வந்து திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரீஜன் வந்து மதுரை தான் வரும். ஸோ நான் மதுரை கிளிக் பண்ணா மதுரை ரீஜனுக்குள்ள தான் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாமே சேர்ந்து வரும். அப்படிங்கும்போது நான் அந்த மதுரை ரீஜனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சேவா சர்வீஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதாவது பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் எங்க இருக்குன்னு காமிக்கும். ஸோ நான் திருநெல்வேலி சிட்டி. ஸோ திருநெல்வேலி சிட்டியை கிளிக் பண்ண அப்படின்னா நான் என்னைக்கு டேட்டு எனக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல டேட்டு காட்டும். ஸோ நான் அந்த டேட்ல நமக்கு ஃப்ரீயா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு ஜாப்ல இருக்கிறேன், இல்ல வெளியூர்ல இருக்கிறேன், நான் இந்த தேதியில வர முடியுமானா நீங்க அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல 5 டேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுல ஒரு 5 இப்போ 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் 8ஆம் தேதி தான் வர முடியும்னா ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்பனா தான் அது 8ஆம் தேதிக்குள்ள வரும். ஸோ அதனால அவங்க கொடுக்குற டேட்ல நீங்க ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா ஸ்லாட் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுபோல பாஸ்போர்ட் புதுப்பித்தல். ஸோ பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டேட் முடிஞ்சா நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் போக வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ புதிய பாஸ்போர்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்க டாக்குமெண்ட் வரும். இதே டேட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்காது. ஸோ டாக்குமெண்ட்டை வந்து நீங்க போய் சப்மிட் பண்ணிட்டு நீங்க நேரம் வந்துட்டா போதும். உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அதாவது டேட் இருந்தா மட்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனா மட்டும் போதும். இல்ல அப்படின்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். அதனால டாக்குமெண்ட் ரினியூல பொறுத்த வரைக்கும் நீங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயம் வைக்க வேண்டும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சிங்கிள் வச்சிருப்பீங்க, மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேரேஜுக்கான டாக்குமெண்ட் வைக்க வேண்டும். அது கட்டாயம் வச்சாதான் நீங்க வந்து மேரிட்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சில கண்ட்ரிகளுக்குலாம் வந்து மேரிட் ஆனா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சமயத்துல வந்து நீங்க வந்து ரொம்ப லேட்டா மேரிட்னு சொல்லி அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்டே வந்து மேரிட் கொடுத்துங்க, பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டு நீங்க போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் மேரிட்டா நீங்க கேட்கிற டாக்குமெண்ட் கேட்காத டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போயிருங்க. மேக்ஸிமம் வந்து இப்ப டேட் ஆஃப் பர்த்துக்கும் நமக்கு நேமும் சொன்னோம், அட்ரஸும் சொன்னோம். அடிஷனல் டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டேட் ஆஃப் பர்த்துக்கும் நம்ம அட்ரஸும் கொடுத்தாச்சு. ஆனா அடிஷனலா வந்து நம்ம டிசி கையில வச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது மேரிட்டரியா டிசியை கையில வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இப்போ ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அடிஷனலா பேன் கார்டு வச்சுக்கொள்ளுங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா, ஓட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கொள்ளுங்க. அது போக ரேஷன் கார்டு வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கடுத்து பேங்க் பாஸ்புக். ஸோ இந்த பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு எல்லாம் வந்து மேரிட்டரியா கையில வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது. சப்போஸ் நீங்க ஸ்லாட் புக் பண்ணிட்டாங்க, நீங்க பாஸ்போர்ட் சேவாக்கு போயிட்டீங்க, அந்த கேந்திரத்துக்கு போயிட்டீங்க, ஆனா அவங்க 10 மணிக்கு வர சொன்னாங்க, நீங்க 11 மணிக்கு தான் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாட் அப்படி இருக்கும். ஆனா நீங்க அவங்க போய் என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ரீஷெடியூல் போட சொல்லுவாங்க. நீங்க என்ட்ரியே பண்ணல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிரும். நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து மொத்தமாவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து 2 சான்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ரீஷெடியூலுக்கு 2 சான்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் ட்ரிப் நீங்க டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, கொண்டு வரல அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ திரும்ப ரெண்டாவது ட்ரிப் நீங்க போறீங்க, 2வது ட்ரிப் வந்து இதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 2 சான்ஸ் உண்டு. சரிங்களா? பாஸ்போர்ட் சேவால நீங்க அந்த 2 சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் டோட்டலா கேன்சல் ஆயிரும். நீங்க அதுக்கு புது அப்ளை தான் பண்ண வேண்டும். திரும்பி நீங்க 1500 புதுசா கட்ட வேண்டியிருக்கும். அதனால நீங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, டாக்குமெண்ட் கொண்டு போகலாம் பரவாயில்ல, கட்டாயம் வந்து நீங்க பாஸ்போர்ட் சேவால என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ரீஷெடியூல் சொல்லிடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ இல்லை நீங்க ஓப்பன் புக்ல அப்ளை பண்ணீங்களோ அந்த இதுல போயிட்டு திரும்பி நீங்க செக் அவைலபிலிட்டி உங்க ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா திரும்பி ரீஷெடியூலுக்கான டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்ல நீங்க ஏதாவது ஒரு டேட்டை கிளிக் பண்ணி நீங்க அங்க போய்க்கொள்ளலாம். இதான் நேயர்களே இந்த தகவல். ஸோ இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா நம்ம இப்போ பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத வீடியோ ஃபுல்லா போட போறோம். ஸோ அதுலயும் ஃபுல்லா தெளிவா சொல்ல போறோம். அதெல்லாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வெப்பேஜ் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் பாஸ்போர்ட் சேவாவுடைய
பாஸ்போர்ட் சர்வீஸோடைய ஒஃபிஷியல் பேஜ். ஸோ இதில் தான் வந்து நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடியது செக் அவைலபிலிட்டி, ஸோ எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு டேட்டில் வந்து அப்ளை பண்ணணும் பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி தக்கல் பாஸ்போர்ட் மேக்ஸிமம் அப்ளை பண்ணக்கூடியவங்க இதை வந்து செக் பண்ணுங்கள். என்னென்னா உங்கள் பாஸ்போர்ட் சர்வீஸ், அதாவது உங்களுடைய ஏரியாவில் இருக்க அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து டேட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இருக்கிறது வந்து மதுரை. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 4 ரீஜன் தான், 4 ஜோனில் தான். ஃபஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த 4 ஜோனில் தான் இருக்கும். ஸோ இந்த 4 ஜோனுக்குள்ளே தான் எல்லா மாவட்டமும் கவர் ஆகும். இப்போ நான் இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம். ஸோ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மதுரை ஜோனில் தான் வரும். ஸோ இப்போ நான் திருநெல்வேலி சிட்டி கொடுக்குறேன், சரிங்களா. இப்போ நான் என்னுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து மதுரைன்னு கொடுக்கணும், ஏன்னா அதில் திருநெல்வேலி வராது. பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் தான் திருநெல்வேலி சிட்டி. ஸோ நான் இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டேட் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு என்னைக்கு டேட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா 3/3/2026 அன்றைக்கு தான் இருக்குது. அதே தக்கலில் போட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து காமிக்கும், சரிங்களா. ஸோ இது மாதிரி தான். ஏன்னா தக்கலை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு போட்டு டக்குன்னு வாங்குறதுக்கு, நார்மலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், அதாவது தக்கலுக்கும் நார்மலுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் வித்தியாசம் இருக்கும், சரிங்களா. நார்மல்லாம் ஒரு 10 நாள், தக்கல்லாம் ஒரு 7 நாள், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ அந்த திருநெல்வேலி தவிர வேறு எங்கேயாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நான் சப்மிட் பண்ணலாமான்னு நான் செக் பண்ணி பார்த்தா இப்போ நாகர்கோவில் கொடுக்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வரும், சரிங்களா. ஸோ நம்ம இப்போ என்னென்னா நமக்கு டேட் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது. இப்போ அந்த ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ, தக்கல் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் இல்லை, அதாவது நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்தெந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்டெப் வைஸ் ஸ்டெப்பாக அது கொடுத்துருப்பாங்க. நம்ம படித்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு படித்து பார்த்துக்கொள்ளுங்க, சரிங்களா. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம இப்போ அந்த மேலே இருக்க ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணால் இப்படி தான் இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து நம்முடைய ஜோன் எதுவோ அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ என்னுடைய ஜோன் மதுரை. ஸோ நான் மதுரை ஆஃபீஸை கிளிக் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஏன்னா எனக்கு திருநெல்வேலி ஃபுல்லாகவே அந்த மதுரை ஜோனுக்குலாம் வரப்போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபுல் நேம், அதை நம்முடைய நேம், அதாவது நம்ம நேமை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கணும். அதில் இன்சில் இருந்தால் இன்சில் இல்லைனா இல்லை, எப்படி இருக்கோ அதே மாதிரி செக் கரெக்டாக 10th மார்க் ஷீட்டை பொறுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட் இல்லாதவங்க வந்து அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் வச்சுருப்பாங்க, இல்லை டிசியில் எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மெயினாக வந்து இன்சில் இருந்துச்சுன்னா இன்சில் போட்டுருங்க. அடுத்து வந்து மெயில் ஐடி. ஸோ உங்கள் கையில் என்ன மொபைல் மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ, ஏன்னா ஓடிபி வரும். ஸோ அதுக்கு தான் அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து லாகின் ஐடி வந்து நீங்களே செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்கோம். செலக்ட் பண்ணதாக இருந்தால் நோன் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க அந்த 2 எஸ்ஆர் நோன் இருக்கும். இமெயில் ஐடி தான் உங்களுடைய ஐடியான்னு கேட்கும். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலும் அதில் செக் அவைலபிலிட்டின்னு செக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் வந்தால் இருக்குன்னு அர்த்தம், ரெட் கலர் வந்தால் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து மெயில் ஐடியை கொடுத்துருவேன், எஸ்ன்னு கொடுத்துட்டு. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிட்டல் லெட்ரு, அடுத்து ஸ்மால் லெட்ரு, அடுத்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பரு, இந்த மாதிரி 8 கேரக்டரில் இருக்கணும், சரிங்களா. இருந்தால் ஓகே. அது ஓடிபி வரும், அந்த நம்பருக்கு ஓடிபி, உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி என்ட்ரி பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும், சரிங்களா. உங்கள் பாஸ்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் லாகினில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் அந்த பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடியது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட். இது எல்லாமே நான் சாம்பிளுக்கு வேண்டி சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபீஸ் என்னென்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. நம்ம ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கலாம்ட்டு அதை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதா அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபீஸ் பார்க்க போகிறோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம். இதில் ஃப்ரெஷ்ஷாக ரீஇஷ்யூன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், புதிய பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம். அதில் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 36 பேஜ் நார்மல், அவங்களுக்கு 1500 வரும். இதே 36 பேஜ் தக்கலில் போட்டிங்கன்னா 3500 வரும். அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, சரிங்களா. இது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பேஜ் கிடையாது, சரிங்களா. 36 பேஜ் 60 பேஜுன்னு இல்லை. ஸோ நார்மலாக வந்து அவங்க நார்மல் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா அவங்களுக்கு. தக்கல் பாஸ்போர்ட் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு 3000 ரூபா. 15 வயசு கீழே இருக்கவங்க. அதே போல் தான் 15 வயசுலேருந்து 18 வயசு இருக்கவங்களுக்கும் சேம் அதே தான். 15 வயசுக்கு கீழே இருக்க மைனர் பாஸ்போர்ட் மாதிரி தான். அவங்களுக்கு பேஜ் கிடையாது, அதனால் 1000 ரூபாய், தக்கல்னால் 3000 வரும், சரிங்களா. ஸோ இதே ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்படின்னா நமக்கு அதாவது டேமேஜோ இல்லைனா எக்ஸ்பைரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எதை கொடுத்தாலும் வந்து உங்களுடைய நார்மல் அமௌண்ட் வந்து 1500 காட்டும், சரிங்களா. பேஜ் பொறுத்து தான் அந்த அமௌண்ட் மாறும். 36 பேஜ்னா தான் 1500, 60 பேஜ்னா 3000 வரும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேஜ் மாறும். தக்கல்லாம் 3500 வரும். இப்படி பேஜ் கனெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் மாறும். ஆனால் புதுசுக்கும் அந்த ரீஇஷ்யூக்கும் ஒரே அமௌண்ட் தான் வரும், சரிங்களா. இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷுன்னு கொடுத்துட்டோம். ஸோ இதில் பாஸ்போர்ட் டீட்டெயில் எதாவது இருந்துச்சு நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸ்கிப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே மதுரைன்னு கொடுத்துட்டோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டேஜ் இருக்குது.
இந்த 9 ஸ்டேஜ் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 9 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜையும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் சரிங்களா, இதில் வந்து 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ணுவோம். புதிய பாஸ்போர்ட் அதெல்லாம் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கொடுத்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. நார்மல் 36 பேஜ் சரிங்களா, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இது கிவன் நேம் ஷேர் நேம் இருக்கும். கிவன் நேம்னா உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. ஷேர் நேமில் வந்து உங்கள் இன்சில் இருந்துச்சுன்னா இன்சில் கொடுங்க, இல்லைனா ஃபுல் நேம் இருந்துச்சுன்னா ஃபுல் நேம் அப்பாவோட பேர் கொடுத்துருங்க. அடுத்து ஜெண்டர் என்ன நீங்கள் ஆனா பெண்ணான்னு கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதற்கு கீழே வந்து உங்களுக்கு மாற்று பேர் எதாவது இருக்கான்னு கேட்பாங்க, ஆலிசன்ட்டு இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அடுத்த கீழே ஏதாவது பேர் மாற்றிருக்காங்களான்னு கேட்பாங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல தான் கரெக்டாக இருக்க வேண்டும் சரிங்களா. இல்லை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. அடுத்து பர்த் சிட்டி, ஸோ பர்த் பிளேஸ் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அந்த ஏரியா அதில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் வந்து சிங்கிளா, செப்பரேட்டாக, மேரிடா, அன்மேரிடா அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எதை கொடுத்தாலும் அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். இப்போ மேரிட்னா மேரிடுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் வைக்க வேண்டும் சரிங்களா. சிங்கிள்னா அந்த டாக்குமெண்ட் வைக்க வேண்டாம். அதுபோல் மேரிடாக இருந்தால் மேரிடு கட்டாயம் மேரிட் சர்டிஃபிகேட் வைக்கணும். டைவர்ஸ்னால் டைவர்ஸ்க்கான டாக்குமெண்ட் வைக்க வேண்டும் சரிங்களா. ஸோ சிங்கிளுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வெளியே பார்த்தீங்களா, அவுட் ஆஃப் இந்தியா பர்த்து எஸ்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ எந்த கண்ட்ரி என்ன எதுன்னு டீட்டெயில் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே பிறந்தீங்க, எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. அதில் எந்த டிஸ்ட்ரிக், இப்போ நான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் இருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் தென்காசின்னு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு குடியுரிமை. ஸோ சிட்டிசன்ஷிப்பு இந்தியாவான்ட்டு நீங்கள் பிறப்பில் இந்தியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆமானா எஸ்ன்னு கொடுத்துருங்க, அது பர்த்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து பான் கார்டு, ஓட்டர் ஐடி கேட்பாங்க. இது கம்பல்சரி கிடையாது, இருந்தால் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு. இப்போ வந்து எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயான்னு டீட்டெயில் நம்ம கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய் பண்ணுற வேலை பார்க்குறீங்கன்னா எம்ப்ளாயின்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க, அதாவது மைனர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக கேட்கும். எஸ்ஆர்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். நோனா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் இது என்ன பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸிஆர் நான் ஈஸிஆர் அப்படிங்கிற 2 டைப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே பார்த்தாலே இருக்கும், நான் ஈஸிஆர் எஸ்ஆர் நோன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th கீழே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துருக்கும், ஈஸிஆரில் வருவீங்க. 10th பாஸ் ஆகிருந்தீங்க 10th மேலே அப்படின்னா நான் ஈஸிஆர் சரிங்களா. ஸோ அதில் நிறைய இந்த நான் ஈஸியாருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கிராஜுவேஷனாலும் நான் ஈஸிஆர் தான். 9th கீழே படித்தா அதுக்கு ஈஸியாரும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்குறோம். ஸோ ஈஸியாருக்கு என்ன டாக்குமெண்ட், நான் ஈஸியாருக்கு என்ன டாக்குமெண்ட் வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீனாக படித்து பார்த்துக்கொள்ளுங்க சரிங்களா. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த கீழே வந்து ஐடென்டிட்டி மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அது டிசியில் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம், அது மேண்டரி கிடையாது. அடுத்து ஆதார் வந்து கம்பல்சரி நீங்கள் ஆதார் என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. கீழே அக்ரீன் இருக்கும், அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அது என்ட்ரி ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவருடைய பேரண்ட்ஸுடைய டீட்டெயில் கொடுக்கணும். ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கொடுக்கணும் சரிங்களா. கார்டியன் ஏதாவது இருந்தாங்கன்னா நீங்கள் கார்டியன் நேம் கொடுத்துக்கலாம் சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுடைய அட்ரஸை தெளிவாக எழுதிருங்க. உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸை கரெக்டாக எழுதிருங்க. அதாவது உங்களுடைய ஹவுஸ் நம்பர் அண்டு ஸ்ட்ரீட் நேமு, உங்களுடைய ஏரியா, பின்கோட் நம்பர்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு வந்துடும், பின் நம்பர் அடிச்சுன்னு வந்துடும். டிஸ்ட்ரிக்கு நான் இப்போ தென்காசி கொடுக்குறேன். தென்காசியில் வந்து எந்த ஏரியான்னு கேட்கும் சரிங்களா. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்பல்சரியாக வந்து இதில் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிளில் வருவீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அங்கே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. அதனால் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ உங்கள் ரேஞ்சுக்குள்ளே பேர் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுறீங்க, மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே நம்ம ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி கொடுக்க வேண்டாம், எந்த மெயிலான பிரச்சனை இல்லை சரிங்களா. இதான் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டுக்கான மெயில் ஐடி. அதனால் அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது மெயின் கிடையாது, இது கொடுக்குறது தான் மெயின் சரிங்களா. அடுத்து வந்து பெர்மனன்ட் அட்ரஸ்னால் எல்லாமே எஸ்எஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட் போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட், அதாவது உங்களுக்கு அவசரத்தை, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கு முதல்ல தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுப்பாங்க. இது உங்கள் ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், ஃப்ரெண்ட்ஸ் யார் நம்பராலும் கொடுத்துக்கலாம், யார் அட்ரஸாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, எமர்ஜென்சி கான்டாக்ட். ஸோ எமர்ஜென்சி கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து உங்கள் சர்டிஃபிகேட் ஏதோ ஹோல்டரில் இருக்கா,
உங்கள் பாஸ்போர்ட் ஏதாவது இஷ்யூவில் இருக்கா அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நோன் கொடுத்துருங்க, ரெண்டாவது வந்து நாட் அவைலபிள்னு கொடுத்துருங்க, மூணாவது வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ எதாவது இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும், நோனா எதுவுமே இல்லை. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, உங்கள் போலீஸ் கேஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் நோன் கொடுத்துருங்க. சரிங்களா, எல்லாத்தையும் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் நோன் கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ கொடுத்துட்டு அடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ வரும். ஸோ இதான் நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில்குள்ளே காப்பி, அதாவது இதுதான் பாஸ்போர்ட் காப்பி. ஸோ பாஸ்போர்ட்டில் இப்படி தான் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அந்த பிரிண்ட் தான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதில் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸு, அப்புறம் பர்த் சிட்டி, இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் திரும்பி நீங்கள் திருத்த முடியாது, அதனால் இப்போயுமே திருத்தி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பர்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, அடுத்து ஓட்டர் ஐடி, பான் கார்டு, சரிங்களா, அடுத்து டிசி, மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் பர்த்து கொடுக்கலாம். சரிங்களா, இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இதனால் 10th மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அதே ஓகே. அப்போ இல்லைன்னா நீங்கள் அதர் டாக்குமெண்ட் எதனாலும் வச்சுக்கலாம், பான் கார்டு. ஸோ அதில் மெயினாக என்னென்னா டிஜிலாக்கரில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அது ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு அட்ரஸ்க்கான ப்ரூஃபு. ஸோ அட்ரஸுக்கு வந்து மேக்ஸிமம் ஆதார் கார்டே கொடுத்துருங்க. எல்லாம் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் தான் நம்ம அடிப்போம். அதுபோக ஏற்கனவே பேங்க் புக் இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, அடுத்து வந்து கேஸ் பில்லு, இபி பில்லு, அடுத்து ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அடுத்து வந்து நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து மெயினாக கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ஈஸியாருக்கான டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷன் 10க்கு மேலே படிச்சிருக்கீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஸ்கூல் 10th மார்க் ஷீட் வச்சுருங்க, இல்லைனா டிசி வச்சுக்கலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், நர்சிங் சர்டிஃபிகேட்டு, 10க்கு மேலே நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சாலே போதும். சரிங்களா, இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறீங்க. மெயினாக வந்து டிஜிலாக்கரில் இருந்துச்சுன்னா டிஜிலாக்கரில் கொடுத்து சப்மிட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா, அடுத்த கீழே இருக்க டிக் பாக்ஸை கொடுத்து நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரிவியூ ஃபுல்லாக வந்துடும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் என்ட்ரி பண்ணுறீங்களோ அதோடைய டீட்டெயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷோ ஆகும். ஸோ எல்லாத்தையும் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா, படித்து பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஷெடியூல் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ தான் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எனக்கு வேணும், நான் எத்தனை மணிக்கு போகிறேன் அப்படின்ட்டு. சரிங்களா, இதில் தான் டைம் வரும். ஸோ அதில் வந்து பிஎஸ்கே பாஸ்போர்ட் சேவா கேட்குறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி மதுரைன்னு கொடுத்துட்டோம். அதனால் மதுரை ரீஜனுக்குள்ள இருக்க எல்லா பாஸ்போர்ட் ஆஃபீஸும் ஷோ ஆகும். சரிங்களா, இப்போ நான் வந்து திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கேன். திருநெல்வேலியில் வந்து இப்போ டேட் பார்த்தீங்கன்னா நான் 24 அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு வந்து என்னைக்கு அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. 5 நாள் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போது 3, 4, 5, 6 இந்த மாதிரி 5 நாள் கொடுப்பாங்க. அந்த 5 நாளில் ஏதாவது ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் போகும். ஸோ நார்மல் பாஸ்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் 1500 ரூபாய். ஸோ பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் நீங்கள் அதாவது நெட் பேங்கிங், கார்டு எதுனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் என்ன ஒவ்வொருத்துக்கும் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு மட்டும் உங்களுக்கு 17 ரூபா சார்ஜ், அதர் பேங்குக்கு வந்து ஒரு 7 ரூபா சார்ஜ், பாக்கி எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் வந்துடும். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீஸ்க்கான பேமெண்ட் வந்துடும். அந்த ரிசிப்ட்டில் வந்து உங்களுக்கு எத்தனாம் தேதி வந்து ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து எத்தனாவது லாட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ 5ஆம் தேதி புக் பண்ணுறீங்க அப்படின்னா 5ஆம் தேதியில் காலையிலேருந்து உங்களுக்கு மதியத்துக்குள்ளே உங்களுக்கு டைமிங் கொடுத்துருவாங்க. இப்போ 11 மணி அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 11:30 வந்து 11 மணிக்குன்னா நீங்கள் 10:30 போய் ஆஜராகணும். சரிங்களா, நீங்கள் இயர்லி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. நீங்கள் அந்த டைமிங் போயிருங்க. டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போயிருங்க. சப்போஸ் நீங்கள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் சொல்லிவிட்டு உள்ளே போய் என்ட்ரி பண்ணி ரிட்டர்ன் வந்துக்கலாம். நீங்கள் எதுவுமே போகலைன்னா உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ பேமெண்ட் கட்டிட்டீங்க, ஷெடியூல் வந்துருச்சு, உங்களுடைய டோக்கன் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2 நாளில் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும். ஸோ உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து மேக்ஸிமம் சில இடத்துல கூப்பிட மாட்டாங்க, சில இடத்துல தான் கூப்பிட்றாங்க. சில இடத்துல கொஞ்சம் ஒரு 5 பேர் சேர்ந்தா தான் 10 பேர் சேர்ந்தா தான் கூப்பிடுன்னு இருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பார்க்குறீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுருங்க. இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் போட்டிருக்கேன் பாஸ்போர்ட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்டுருங்க. சரிங்களா, ஒரு நாளைக்கு விட்டு போய் கேட்குறதுல பிரச்சனை இல்லை. வந்துருச்சு அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அப்டேட் பண்ணுறாங்க. அவங்க என்றைக்கு அப்டேட் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஒரு 4 நாளில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும். சரிங்களா, சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, யாராவது புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா டவுட்டும் வந்து இதை கிளியர் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.